Taste the Daily. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக உருவானது. சனிக்கிழமை பிற்பகல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புயல் கரையை கடக்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவானதை தொடர்ந்து தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளனர். பெஞ்சல் புயல் உருவானதை தொடர்ந்து கடலூர் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களிலும் 6 மற்றும் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். பெஞ்சல் புயல் உருவானதை தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை. மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு மற்றும் வகுப்புகளை நடத்த வேண்டாம் என்று பள்ளி, கல்லூரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சனிக்கிழமை அன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளிலும் சனிக்கிழமை நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. பெஞ்சல் புயல் சனிக்கிழமை பிற்பகல் கரையை கடக்கும் போது கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலையில் பொது போக்குவரத்து சேவை நிறுத்தப்படும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஊழியர்கள் நாளை வீட்டில் இருந்தே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் வாடகை கட்டடங்களுக்கான 18% GST வரியை திரும்பப் பெற வேண்டும். மத்திய அரசுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். அதோட இன்னைக்கு GST வரி, வாடகை கட்டணத்துக்கும் GST வரி வசூலிக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அதை குறித்து வியாபாரிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றாங்க. இதையெல்லாம் இந்த அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்தில் வணிகர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வரி மேல் வரி போட்டு அவள் கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு மத்திய மாநில அரசு ஈடுபட்டிருக்கின்றது வேதனைக்குரியது. எனவே மத்திய அரசை வலியுறுத்தி இந்த GST வரியை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசு கேட்டுக்கொள்கிறது. மேலூரில் டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதிய ஸ்டாலின், அனுமதி கேட்டதே தனது அரசுதான் என்பதை மறைத்தது ஏன்? கபட நாடகமாடும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அக்டோபர் 18, 23 மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு அதனுடைய செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்குது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார். டெல்டா மாவட்டங்களை சீரழிக்கும் மீத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. ஸ்டாலின் கொண்டு வந்த மீத்தேன் திட்டத்தை முறியடித்தது அதிமுக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி பெருமிதம். ஜெயக்குமார் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது. வேளாண் துறை மாநில பட்டியலில் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 2010 ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மீத்தேன் நீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. திரு ஸ்டாலின் முன்னிலையில் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாங்க. அது மட்டும் இல்லை, மத்தியிலே பால் அவர்களும் பல்வேல் மாணிக்க அவர்களும் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த மீத்தேன் அந்த திட்டத்தையே கொண்டாந்தாங்க. பேட்டியிலேயே கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துலேயும் வந்திருக்குது. கொண்டு வந்தது திமுக. அதை தடுத்து நிறுத்தி அதை ரத்து செய்வதற்கு உண்டான முயற்சி எடுத்தது, ரத்து செய்தது அதிமுக அரசாங்கம்.
கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். இன்றைய தினம் நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெற்பயிரெல்லாம் அந்த வெள்ள நீரில் மூழ்கி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளை நீரால் பயிர்கள் பாதிக்கப்பட்டதை கண்டறிந்து அந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நாள்தோறும் கொலை கொள்ளைகள் அதிகரிப்பு. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. தினந்தோறும் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, வழிப்பறிவு, பாலியல் கூட தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. நானும் தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை கண்டுகொள்வதில்லை. சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதனால் இன்றைய தினம் 3 பேர் திருப்பூர் மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக கடையடைப்பு போராட்டம். கருப்பு கொடி ஏந்தி வணிகர்களும் பொதுமக்களும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டியில் வேதாந்தா குழுமத்தின் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களுக்கு அதிமுக துணை நிற்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசுக்கு ஸ்டாலின் அரசு அனுப்பியுள்ள கடிதத்தின் மீதோ அவர்கள் சார்பில் கொடுக்கப்படும் வாக்குறுதிகளின் மீதோ மக்களுக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது. பொதுமக்களின் உணர்வுகளையும் மக்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை திரும்பப் பெற பாஜக, திமுக அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். வேதாந்தா குழுமத்தின் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடத்தி வரும் மேலூர் சுற்றுப்புற கிராம மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆதரவு. மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டங்களில் கழக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்வார்கள் என அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 8 சவரன் நகைக்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகொலை செய்யப்பட்ட கொடூரம். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாகி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சேமலை கவுண்டம்பாளையத்தில் விவசாய தம்பதி மற்றும் மகன் என ஒரே குடும்பத்தில் 3 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தமிழகத்தில் நடக்கும் தொடர் குற்றங்களை தடுக்க இங்கு ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்ற அச்சமிகு கேள்வி மக்களிடத்தில் எழும்பியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காக்க இனியாவது செயல்படுமாறு திமுக முதல்வருக்கு வலியுறுத்தல். திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் கட்டணம் பல மடங்கு தொழில் வரி உயர்வு, வாடகைக்கு 18% வரி விதிக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே வரும் 3ஆம் தேதி விடிய அரசின் வரி உயர்வுகளை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திருப்பூர் மாநகராட்சியில் வரி உயர்வை திரும்பப் பெற தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெறும் அதிமுக உண்ணாவிரத அறப்போராட்டத்தை முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைப்பார். உண்ணாவிரத அறப்போராட்டத்தை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பழச்சாறு கொடுத்து முடித்து வைப்பார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் கள ஆய்வு கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்பு.
கடும் அமளி காரணமாக 4வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். அதானி விவகாரம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மணிப்பூர் கலவரங்கள் தொடர்பாக விவாதிக்க மனமின்றி திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. சட்டவிரோத மணல் விற்பனை விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வியாழனன்று யாரும் ஆஜராகாததற்கு மன்னிப்பு கோரிய நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம். சென்னை கோயம்பேட்டில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் மகன் வீட்டில் வெளிநாட்டு பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்த கும்பல் சிக்கியது. கென்யா, நைஜீரியா மற்றும் தன்சானியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 9 பெண்கள் மீட்பு. சென்னை வடபழனியில் காவலரே மெத்தப்பட்டமையின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் காவலர்களே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. அரபிக்கடலில் 2 படகுகளில் இருந்து பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் சிக்கியது. இந்திய கடல் பகுதியில் அடிக்கடி போதைப் பொருட்கள் சிக்கி வரும் நிலையில் அவை இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டவையா என மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம்.